கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யெஷுவா பைபிள் தமிழ் வேதாகம பாடசாலை சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாம் சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்கிறதான தலைப்பில் வேத பாடங்களை நடத்தி வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக எஸ்கட்டாலஜி அதே போல் ஆந்த்ரோபாலஜி வகுப்பை நாம் நடத்தினோம். இந்த வருடமும் 2025-26 வருடத்திற்கான சிறப்பு திட்டமாக திருச்சபையில் எக்லிஷியாலஜி என்கிறதான சபையிலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். பிளான், பர்பஸ், ஹிஸ்டரி என்கிறதான 3 பெரிய தலைப்புகளிலே 40 வகுப்புகள் நடக்கப் போகிறது. மார்ச் மாதம் நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆங்கில கேலண்டரான நாம் பயன்படுத்துகிறதான கேலண்டரில் 4ஆம் தேதி மார்ச் மாதம் 2025. அதே போல் யூதர்கள் வைத்திருக்கிறதான அவர்கள் கேலண்டரில் 5ஆம் தேதி ஆதார் மாதம் 5785வது வருடம். 2 முக்கியமான காலண்டரை உங்களுக்காக போட்டிருக்கேன். ஒன்று நாம் பயன்படுத்துகிறதான ஆங்கில கேலண்டர் போப் கிரிகோரி என்பவரால் 1582 உலகமெங்கும் இன்ஸ்டியூட் பண்ணப்பட்டதான ஒரு கேலண்டர். இந்த கேலண்டர் ஜூலியன் காலண்டர் என்கிறதான இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 45 ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட காலண்டருடைய மறுவடிவம். அந்த வடிவ கேலண்டரில் நாம் பயன்படுத்துகிற அந்த கேலண்டரில் இன்னைக்கு 4ஆம் தேதி மார்ச் மாதம் 2025. அதே போல் யூதர்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வருகிற அவர்களுடைய கேலண்டர், அதாவது வேதாகமத்தை உடைய பழைய ஏற்பாட்டிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்துகிற அந்த காலண்டரில் இன்னைக்கு 5ஆம் தேதி ஆதார் மாதம் 5785வது வருடம். 2 முக்கியமான டேட்டை உங்களுக்காக போட்டிருக்கேன். வருடங்களை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கிறது. ஏன் இதை உங்களுக்காக இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா, கிறிஸ்து இயேசு நமக்காக மனுஷகுமாரனாக இந்த பூமியில் வந்து நம்முடைய கேலண்டரை நாம் பயன்படுத்துகிற உலக பிரகாரமாக உலகமெங்கும் பயன்படுத்துகிற ஆங்கில கேலண்டரில் 2025 வருஷம் ஆயிருக்கு. இதுவே யூத கேலண்டரில் 5785 வருடம் ஆகியிருக்கிறது. அதாவது 4000 வருடத்தை நாம் கழித்து விட வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாடு 4000 வருடம். அப்படி என்றால் 1785 ஆண்டுகள் ஆனதாக எபிரேய கேலண்டரும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து 2025 ஆண்டுகள் ஆனதாக ஆங்கில கேலண்டரும் சொல்லுகிறது. கவனமாய் கவனிக்க வேண்டும். இது ஒரு அறிமுக வகுப்பு. ஒரு சில விஷயங்களை சொல்லி வகுப்புக்குள் சென்றால் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அப்போ 2 விதமான காலண்டர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சென்று விட்டார், திரும்ப வரப்போகிறார். அவர் வந்தார் என்று சொல்லும் பொழுது ஆங்கில கேலண்டர்ல 2025 வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறது. யூத கேலண்டர் 1785 ஆண்டுகள் தான் ஆனதாக சொல்லுகிறது. இது உங்கள் பார்வைக்காக வைக்கிறேன். இதை குறித்து நான் அதிகமாக பேச வரவில்லை. நீங்கள் எல்லாரும் அறிவாளிகள். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து ஆராய்ச்சிகளும் செய்து பார்த்து உங்களுடைய முடிவு நீங்கள் பின்னாட்களிலே சொல்லலாம். அதே போல கிறிஸ்துவின் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 1991 ஆண்டுகள் ஆகிறது ஆங்கில கேலண்டர்ல. அதே போல அதுவே யூத கேலண்டர்ல 1751 ஆண்டு ஆகிறது. 5751 போட்டிருக்கேன். அதில் 4000 வருஷத்தை கழிச்சிருங்க. அது பழைய ஏற்பாட்டினுடைய காலம். அப்போ 1751 ஆண்டுகள் ஆகிறது. இப்போ யூத கேலண்டர்ல 1751 ஆண்டுகள் ஆகிறது. ஆங்கில கேலண்டரில் 1991 ஆண்டு ஆகிறது. கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பிரசங்கங்களை கேட்கிறீர்கள், நிறைய ஆராய்ச்சி செய்திகளை கேட்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அதை பயன்படுத்தி சில முக்கியமான தரவுகளை நீங்களே ஆராய்ந்து பார்த்து நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. 2 முக்கியமான விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தோம். என்ன பார்த்தோம்? முன்னால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து ஆங்கில கேலண்டரில் 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யூத கேலண்டரில் 1785 ஆண்டுகள் ஆகிவிட்டது. திருச்சபையானது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அந்த மாடியிலே 120 பேர் கூடியிருக்கும் பொழுது அந்த மேல் வீட்டறையில் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அத்தனை பேரையும் நிரப்பி அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி அன்றையிலிருந்து தங்களுடைய சபை ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அவர்கள் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றன. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திருச்சபை இந்த உலகத்திலே இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த திருச்சபையினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் திருச்சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிற உங்கள் யாவரையும் மறுபடியுமாக கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மிக மிக முக்கியமானவர்கள். உங்கள் ஆண்டவருக்கு, உங்கள் தேவனுக்கு, உங்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் மிகவும் முக்கியமானவர்கள்.
அவரால் நேசிக்கப்படுகிறவர்கள். முந்தி அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனியை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கை மூலமாக அவர் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஓகே, நான் மறுபடியும் உள்ளே போகும் பொழுது இந்த விசேஷித்த வேத பாடங்களின் நோக்கம் என்ன? நாம் ஏன் இந்த வேத பாடங்களை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், உலகம் எங்கும் இருக்கிற உத்தமமாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, திருச்சபைகளுக்கு நாம் ஆதரவாக இருந்து திருச்சபைகளை ஸ்திரப்படுத்தவும், அதே போல திருச்சபை விசுவாசிகளை நற்குணசாலிகளாக மாற்றவும் தான் இந்த விசேஷித்த வேத பாட வகுப்புகளை நாம் நடத்துகிறோம். அப்போஸ்தலர் 16:5 வாசிக்கும் பொழுது, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போ சத்தியத்தை நாம் அறிவிக்கும் பொழுது, சத்தியத்தை கைக்கொள்ளும் பொழுது சபைகள் ஸ்திரப்படும். ஒன்று. அடுத்தது அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கும் போது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ நான் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய மகத்துவங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக நற்குணங்கள் உருவாகின்றன என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனம் இருக்கிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும், எந்த யூடியூப் சேனலை எடுத்தாலும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதை, வாய்ச்சொற்களால் அடித்துக் கொள்வதை, அவமானப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். நான் புறஜாதி மார்க்கத்தாரை சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களை குறித்து நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும் பொழுது அதற்கு மாறாக நாம் நற்குணசாலிகளாக மாற வேண்டும் என்றால், வேதத்தின் மீது நம்முடைய கவனத்தை திருப்பி கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து திருச்சபையில் நிலைத்திருப்பது தான் நமக்கு பாதுகாப்பு. நம்மை நற்குணசாலிகளாக அவைகள் தான் மாற்றும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த திருச்சபையியல், எக்லிஷியாலஜி என்கிறதான இந்த படிப்பு கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதான எக்லிஷியாலஜி, எக்லிஷியாலஜியா என்கிறதான ஒரு வார்த்தை. அதுவே எபிரேய மொழியில மிக்ராயி கோடேஷ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எக்லிஷியா, லோகோஸ் என்கிறதான 2 வார்த்தைகள். அப்படின்னா லோகோஸ்னா படித்தல், இந்த இடத்துல லோகோஸ் என்ற வார்த்தை இந்த இடத்துல படித்தல் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ சபை குறித்ததான ஒரு படிப்பு, அதுதான் எக்லிஷியாலஜி. மிக்ராயி கோடேஷ் அப்படின்னா, கோடேஷ்னா பரிசுத்தம், மிக்ராயி அப்படின்னா ஒத்திகை பார்க்கிற ஒரு கூட்டம். இப்போ நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் பரிசுத்தத்தை ஒத்திகை பார்த்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு பிரஜைகளாக இருக்கிறோம். அவ்விதமாக செய்யும் பொழுது பரலோகம் நம்மை வாழ வைக்கிறது. பரலோகத்தின் பிரஜைகளாக இருந்து பரலோகம் நம் தேவைகளை சந்தித்து இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்து நித்திய ஜீவனுக்கும் கொண்டு போக போகிறது. அதுதான் தேவனுடைய திருச்சபையினுடைய திட்டமாக இருக்கிறது. எக்லிஷியா அப்படின்னு சொல்லும்போது 2 வார்த்தை இருக்கும். அதில் நான் நிறைய பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். எக்காலையோ அப்படின்ற வார்த்தை. எக்காலையோனா அழைக்கப்பட்டவர்கள். இந்த இணைப்பில் வந்திருக்கிற அத்தனை பேருமே அழைக்கப்பட்டவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அத்தனை பேருமே அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள். அழைப்பை பெற்று, அழைப்பை ஏற்று, மனம் திரும்பி, ரட்சிக்கப்பட்டு, ஞானஸ்தானம் எடுத்து, திருவிருந்தில் பங்கு பெற்று, சபையின் அங்கத்தினராயிருந்து உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுத்தவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எக்காலையோ, அழைக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கும் பொழுது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வசனத்தினுடைய பாதி பகுதியை உங்களுக்காக சிவப்பு நிறத்தில் நான் இங்கே போட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது முக்கியமான ஒரு விஷயம். சபைக்குள்ளாக ஒரு மனிதன் வரும்பொழுது அது ஒரு மனிதனுடைய முயற்சினால் விளைந்த ஒன்றல்ல. சபையானது தேவனுக்கு சொந்தமானது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தான் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார் என்ற செய்தியை இங்கே பார்க்கிறோம். அதாவது நீங்கள் செல்கிறதான அந்த பில்டிங்கை பற்றி நான் பேசல. உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்துவின் சபை, அந்த மேல் வீட்டறையில் அப்போஸ்தலர் 2 சொல்லப்பட்டபடி ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையின் அங்கத்தினராக கர்த்தர் தான் நம்மை சேர்க்கிறார். இப்போ நீங்களும் நானும் சபையின் அங்கத்தினராக இருக்கிறோம். இதற்கு காரணம் கர்த்தர். அதே போல இந்த சபை யாருடையது அப்படின்னா, அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம், தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. அப்போ இந்த சபை யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தம். அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி வாங்கியிருக்கிறார். இந்த சபைக்குள்ளாக ஒருவன் வர வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்பை கர்த்தர் தான் ஏற்படுத்தி கொண்டு தர வேண்டும். அவர்தான் ஒருவனை சபைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கிறார். இது அடிப்படையான ஒரு விஷயம். இந்த அடிப்படையை உள்ளே வைத்துக்கொண்டு நம்முடைய பாடத்திட்டத்தின்படி, இந்த ஓராண்டு காலம் நடத்த போகிறதான பாடத்திட்டத்தின்படி சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். எக்லிஷியாலஜி, திருச்சபை, எக்லிஷியா, மிக்ராயி கோடேஷ் என்கிறதான அந்த பதங்களை உங்களுக்காக மறுபடியும் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். 3 விதமாக பிரிச்சிருக்கிறோம் நம்முடைய பாடத்திட்டத்தை. ஒன்று திட்டம், பிளான் அப்படின்ற ஒரு தலைப்பு, பிளான். அடுத்தது நோக்கம், பர்பஸ். 3வது வரலாறு, ஹிஸ்டரி. பிளான், பர்பஸ், ஹிஸ்டரி என்கிறதான 3 பிரிவுகளாக நம்முடைய வகுப்புகளை நாம் பிரித்திருக்கிறோம். திட்டம் என்ன, நோக்கம் என்ன, வரலாறு என்ன என்பதை இந்த ஓராண்டு காலமாக நாம் பார்க்க போகிறோம். திட்டம் என்று சொல்லும் பொழுது ஓவராலாக நான் சொல்கிறேன்,
எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் சொல்லித்தர முடியாது. ஓவராலாக உங்களுக்கு சில விஷயங்களை மாத்திரம் சொல்லித்தர போகிறேன். அப்போ திட்டம் அப்படின்னா என்னன்னா, திருச்சபை மனுக்குலத்திற்கான தேவனுடைய திட்டம். இந்த சபையானது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. யாருக்கென்று? மனுக்குலத்திற்கென்று, நமக்கென்று தேவனுடைய திட்டம், வாழ வைக்கிற ஒரு திட்டம். இதற்கான திட்ட வரைவு வேதாகமத்தில் இருக்குது, ப்ளூ பிரிண்ட். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த ப்ளூ பிரிண்ட் உள்ள இருக்கு. இவைகளை வருங்கால வகுப்புகளிலே நாம் பார்க்க போகிறோம். ஒரு ப்ளூ பிரிண்ட், திட்ட வரைவு. உங்களுக்காக ஒரு படத்தை போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே புரிஞ்சுக்குவீங்க. ஒரு பில்டிங்கை கட்டணும்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? என்ன உலகத்தில் புதிதாக செய்தால் அதற்கான ப்ளூ பிரிண்ட் வேணும். அதே போல் வேதாகம் ஏற்கனவே சபைக்கான ப்ளூ பிரிண்ட்டை உள்ளே வைத்திருக்கிறது. அது என்ன என்பதை வருங்காலையில் பார்க்க போகிறோம். அந்த ப்ளூ பிரிண்ட்லேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். பிளானில் என்னென்னா, அழைப்பு, மீட்பு, ரட்சிப்பு, விழுந்து போன மனிதனுக்கான மறுவாழ்வு திட்டம், மறுபடியும் அவனை பரிசுத்தவானாக்கி நீதிமானாக்கி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு மாபெரும் திட்டம். அழைப்பு, மீட்பு, ரட்சிப்பு. அழைத்து, மீட்டு, ரட்சித்து அவனை சபைக்குள்ளாக வைத்து அவனை ஆசீர்வதித்தல், அதுதான் தேவனுடைய திட்டம். ப்ளூ பிரிண்டோட நோக்கம் என்ன? காணியாட்சிக்கு புறம்பாய் இருக்கிற ஒருவனை, மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிற ஒருவனை, எரி நரகத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற ஒருவனை அழைத்து, மீட்டு, ரட்சித்து சபைக்குள்ளாக வைத்து அவனை பக்குவப்படுத்தி அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை தந்து இம்மையிலும் மறுமையிலும் அவனை ஆசீர்வதித்தார். இம்மைக்கான ஆசீர்வாதம், மறுமைக்கான ஆசீர்வாதம், 2 பங்கு ஆசீர்வாதத்தால் அவனை ஆசீர்வதித்தார். இதுதான் தேவனுடைய மாபெரும் திட்டமாக இருக்கிறது. அப்போ திட்டம் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அடுத்தது நோக்கம், பர்போஸ் என்ன என்பதை பார்க்க போகிறோம். நோக்கம் என்னன்னா, தான் படைத்த மனிதனுக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும். ஒரு மனிதன் தேவனுடைய திட்டத்தில் இருந்தான், சித்தத்தில் இருந்தான். அவன் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தான். மறுபடியும் அவரிடத்திலேயே அவன் செல்ல வேண்டும். அவரோட நித்திய காலமாக இருக்க வேண்டும். தான் படைத்த படைப்பு, தன்னுடைய கரத்தின் கிரியை தன்னோடு இருக்க வேண்டும். புத்திர சுவிகார ஆவியை கொடுத்து பிள்ளைகளாக நம்மை மாற்றி அவரோடு என்றென்றைக்கும் வைத்து நம்மை கொண்டு உலகங்களை ஆளுவதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். நாம் விசேஷமானவர்கள். எனவே தான் இந்த விசேஷ திட்டத்திற்கு எதிராக பிசாசானவன் முடிந்தவரை கடுமையாக போராடுவதை பார்க்கிறோம். பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், எத்தனையோ விஷயங்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய திட்டம் என்ன? தான் படைத்த மனிதன், தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபமாக இருக்கிற மனிதன் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும். என்றென்றைக்கும் அவரோடு இருந்து அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். அதனால் வேதவசனம் சொல்லுகிறது, நாம் அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நித்திய ஜீவனை தருவதே தேவனுடைய வாக்குத்தத்தம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சபையை தேவன் வைத்திருக்கிறார். இங்கே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஒரு ப்ளூ கலர் ரிங்கில் அப்படியே கொஞ்சம் வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களாம் பரிசுத்தவான்னு நினைத்துக் கொள்ளுங்க. இந்த பக்கம் இன்னொரு ரிங்கில் கொஞ்சம் பிளாக் கலரில் கொஞ்சம் எல்லாம் கருப்பாக இருக்கிறத மாதிரி நினச்சிக்கோங்க. அவங்களாம் பாவிங்கன்னு நினச்சிக்கோங்க. சும்மா இல்லஸ்ட்ரேஷனுக்காக. இப்போ நடுவில் 2மே ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது. இந்த இடம் தான் ஊழியம் செய்கிற இடம். நாம் ஊழியம் செய்து அந்த கருப்பாக இருக்கிறவங்களெல்லாம், அதாவது பாவத்தில் வீழ்ந்தவங்களெல்லாம், இருளாய் போனவர்களெல்லாம் மறுபடியும் வெளிச்சமாய் மாற்ற வேண்டும். நான் நிறத்தை குறித்து பேசவில்லை, மறுபடியும் சொல்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட் ரேசிசம். ஓகே, தப்பாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வித்தியாசமானவர்கள் உள்ளே வந்திருப்பீங்க முறையாக. ஸோ நான் எதை பேசுகிறேன்னா, பாவ இருளை குறித்து பேசுகிறேன். பாவ இருளில் இருக்கிற ஒரு மனிதனை, பாவத்தால் இருளடைந்த மனிதனை நாம் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் என்ன பண்ணணும்? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி உள்ளே கொண்டு வர வேண்டும். அதே போல் அவர்கள் அதே இடத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்கான திட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இது 2மே இந்த ஏரியாவில் இருக்கும். இந்த ஏரியா தான் டேஞ்சரஸ் ப்ரோன் ஏரியா. டேஞ்சரஸான ஒரு ஏரியா, அபாயகரமான ஏரியா. இந்த ஏரியாவில் ஊழியக்காரர்கள் மாத்திரம் இருப்பது மிக மிக நல்லது, அல்லது அழைப்பை பெற்றவர்கள் இருப்பது நல்லது. இதற்கான விஷயங்களை எல்லாம் பின்னாட்களில் நான் சொல்லித் தருகிறேன். அப்போ இந்த ஊழியத்தை செய்வதற்கு வேதாகமத்தில் 5 விதமான ஊழியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார், ஆர்டைன் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். அப்போஸ்டோலோஸ், ப்ரொபைட்டாஸ், இவாங்கலிஸ்டாஸ், பொய்மனே, டிடாஸ்கலோஸ் என்கிறதான 5 விதமான ஊழியங்களை தேவன் சபைக்கென்று ஏற்படுத்தியிருக்கார். இதோடைய முக்கியத்துவம் என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? திட்டம் என்ன? இன்றைக்கு எவ்விதமாக இந்த 5 ஊழியங்களும் மாற்றமடைந்திருக்கிறது, திருச்சபைக்கு எதிராக செயல்படுகிறது என்பதையெல்லாம் கூட நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு சுவிசேஷகர்கள் எல்லாம் தங்களுடைய சுவிசேஷ கூட்டத்தினால் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபைக்கு அனுப்பாமல், தாங்களுக்கென்று ஒரு டேட்டா பேஸ் வைத்துக்கொண்டு திருச்சபைக்கு அனுப்பாமல் தங்கள் வசப்படுத்தி அந்த ஆத்துமாக்களை கொண்டிருக்கிறார்கள். அதே போல சில தீர்க்கதரிசிகள் தன் தோண்டித்தனமாக சபைக்கு எதிராக செயல்பட்டு விசுவாசிகளை சபைக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்கிறார்கள்.
அதே போல் சபைக்கு செல்கிற சில விசுவாசிகளை சுயநலத்திற்காக பயன்படுத்தி நித்திய ஜீவன் போகாதபடிக்கு சில மேய்ப்பர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர், எல்லாரும் இல்லையா? அப்போது நம்ம எதிராக செயல்படுகிற விஷயங்களையும் பார்க்குறோம். அதே போல் இதோடைய பாசிட்டிவான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். 2 விஷயங்களையும் வருங்காலங்களிலே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த 5-fold மினிஸ்ட்ரி எதற்காகனா, திருச்சபை ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, மிகப்பெரிய கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த, அவர்கள் நித்திய காலமாக தேவனோடு வாழ வைக்க, பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாய் மாற்றுவதற்கான ஒரு தேவனுடைய திட்டம் தான் இந்த திருச்சபை என்கிறதான திட்டம். அதனுடைய நோக்கம் என்ன? ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை தருதல், ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை வாக்களித்தல், கொடுத்தல் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஒரு மனிதன் கெட்டுப்போவது பிதாவின் சித்தம் அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அந்த அளவிற்கு பிதாவாகிய தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார் என்கிற செய்தியை யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுக்கான தேவ திட்டம் என்ன? அவன் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும், அவன் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை குறித்த நம்முடைய நோக்கம் என்ன? அவர்கள் உலகத்திலே ஜெயித்து எல்லாவித சுகத்தோடு, எல்லாவித ஆசீர்வாதங்களோடு, வீடோடு, சொத்தோடு, வாகனத்தோடு இருக்க வேண்டும் என்பது பெற்றோராகிய நம்முடைய விருப்பம். அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் இந்த உலகத்திலும் வாழ்ந்து நித்திய ஜீவனிலும் அவரோடு இருக்க வேண்டும் என்கிறதான மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய திருச்சபையினுடைய திட்டமாயிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து வரலாறு. திருச்சபைக்கான ஒரு வரலாறு இருக்குது. வரலாற்று பார்வையில் திருச்சபை என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டின் 4000 ஆண்டு அந்த வரலாற்றில் பழைய ஏற்பாட்டு திருச்சபை என்கிறதான ஒன்று இருக்குது. மிக்ராயி கோடேஷ் என்கிறதான ஒன்று இருக்கிறது. அதே போல் புதிய ஏற்பாட்டில் எக்லீஷியா என்கிறதான, கிரேக்க மொழியில் எக்லீஷியா என்று அழைக்கப்படுகிறதான புதிய ஏற்பாட்டு திருச்சபை, அதாவது கிறிஸ்துவின் திருச்சபை இருக்கிறது. 2 திருச்சபைகள், பழைய ஏற்பாட்டு திருச்சபை, புதிய ஏற்பாட்டு திருச்சபை. வரலாற்று பார்வையிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு திருச்சபை என்று சொல்லும் பொழுது புரிந்து கொள்வதற்காக ஆடமிக் சர்ச், நோவாயிக் சர்ச், அப்ரஹாமிக் சர்ச், மோசையிக் சர்ச், டேவிடிக் சர்ச் என்று 5 விதமான சபைகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபை தான் மேன்மையானது. இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற திருச்சபை கிறிஸ்துவின் திருச்சபை மாத்திரமே. இவைகளெல்லாம் முடிந்து போய்விட்டது. இந்த 5 சபைகளும் முடிந்து போய்விட்டது. இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்ததான சபைகள். சபை அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், எக்காலையோ, எக்லீஷியா, அழைக்கப்பட்டவர்கள். அப்போது ஆதாமின் காலத்தில் ஒரு சர்ச்சு, அதில் அழைக்கப்பட்டவங்க யாரு? சேத்தினுடைய வம்சாவளிகள், ஏனோக்கு, மெத்துசோலா. நோவா காலத்தில் நோவா, விசேஷமாக அவனுடைய குமாரர்களில் சேமின் சந்ததியார். அதே போல் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈசாக்கி, யாக்கோபு, 12 கோத்திரப்பிதாக்கள். அப்படியே மோசைக் சர்ச் அப்படின்னும் பொழுது சமஸ்த இஸ்ரவேலர்கள். அதில் மோசே, ஆரோன், யோசுவா, நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம். அடுத்தது டேவிடிக் சர்ச் என்று சொல்லும் பொழுது தாவீதுக்கு தேவன் கொடுத்த திட்டம். தான் கட்ட நினைத்ததை தேவன் ரத்தம் சிந்தின மனிதன் என்று அவனை சொன்னபடினாலே, அவனை கட்ட வேண்டாம் என்று சொன்னபடினாலே, தான் திட்டமிட்ட சபையை தன்னுடைய குமாரன் மூலமாக கட்டுவதற்கு அவன் திட்டம் பண்ணி அவன் மூலமாக தேவன் கட்டினார். ஆனால் தேவாலயத்திற்கான அத்தனை அந்த தேவைகளையும் அவனே சம்பாதித்து வைத்திருந்தான். அவன் சம்பாதித்து வைத்ததை கொண்டுதான் சாலமோன் கட்டினான். திட்டமும் அவனுடையதுதான். அது ஆசரிப்பு கூடார திட்டத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு திட்டம். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது தேவாலயத்தின் திட்டம் ஆசரிப்பு கூடாரத்தின் திட்டத்தை விட வேறு விதங்களிலே அது இருந்தது. சில விஷயங்கள் ஒன்று போல இருந்தாலும், உள்ளே இருக்கிற அந்த பொருட்கள் ஒன்று போல இருந்தாலும், அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய வழிபாட்டு முறை எல்லாமே தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி செய்யப்பட்டது. இப்படி 5 விதமான சபைகள், ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகள். ரிலேவை போல், அந்த ரிலே ஓடுவாங்க இல்லையா, கையில் ஒரு குச்சி பிடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. முன்னால் ஓடி போய் முன்னால் ஒருத்தர் கொடுத்துருவாங்க, அவங்க எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னால் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அதே போல் இது ஒரு ரிலே. தாவீதின் குமார் என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்துவானவருக்கு நேராக என்ன பண்ணுகிறது? இந்த சபையானது அப்படியே வருகிறது. ஏனென்றால் இந்த சபைக்கு சொந்தக்காரரே அவர்தான். அவரே புதிய ஏற்பாட்டிலே சபையை ஸ்தாபித்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கென்று அனுப்பி அவர் மூலமாக இந்த காலத்திற்கான திருச்சபையை கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. அப்போ இது ஒரு ரிலே போல ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தோடு தொடர்படுத்தி உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கப் போகிறேன். இப்போது 5 விதமான ஓல்டு டெஸ்டமென்ட் சர்ச் திட்டத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் புதிய ஏற்பாட்டு திருச்சபை என்று சொல்லும் பொழுது நாம் இதனுடைய வரலாற்று பின்னணிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களினுடைய வரலாறு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நாம் தெரிந்து கொள்வது நல்லது. இல்லை என்றால் யாரோ ஒருவர் சொல்வதை நாம் நம்ப வேண்டும், கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும். நாம் தெளிவாக வரலாற்றை தெரிந்து கொண்டால் நாம் எங்கே நிற்கிறோம், நம்முடைய விசுவாச நிலைப்பாடு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
அதே போல் சபை பிரிவுகள், நிறைய பிரிவுகள் இருக்குது. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே பிரிவினுடைய காலம், பெந்தேகோஸ்தே காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த நூற்றாண்டினுடைய சபையாக பெந்தேகோஸ்தே சபைகள் இருக்கிறது. அதற்கு முன்பாக நிறைய இருந்துச்சு. ஆங்கிலிக்கன் இருந்துச்சு, பிரஸ்பெட்டேரியன் இருந்துச்சு, ரெஃபர்மேஷன் சர்ச்சஸ் இருந்துச்சு, லுத்தரன் இருந்துச்சு, நிறைய பேப்டிஸ்ட்டு, அனபாப்டிஸ்ட்டு, அது மாதிரி நிறைய சபைகள் இருந்தது. இந்த காலகட்டங்கள், இந்த 100 ஆண்டுகளிலே பெந்தேகோஸ்தே சபைகள் அதிகமாக இருக்கிறது. மற்ற சபைகளும் இருக்கின்றன, ஆனால் பெந்தேகோஸ்தே சபைகளுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட உபதேசம், ஒரு குறிப்பிட்ட விஷயம் உலகளாவிய அளவிலே திருச்சபைகளில் பேசப்பட்டது. அதன் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதனாலே ஒவ்வொரு சபையும் நாம் என்ன பண்ணணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சபையை குற்றப்படுத்துவதற்கு முன்பாக அந்த சபையானது இந்த தேசத்திற்கு என்ன செய்தது என்பதை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள் மற்ற சபைகளை குறை சொல்வதையும், அதே போல் மற்ற சபைகள் பெந்தேகோஸ்தே சபைகளை குறை சொல்வதையும், ஒருவர் தாக்கிக் கொள்வதையும், வார்த்தைகளால் தாக்கிக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பாக இருக்கிற ஒரு திட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நூற்றாண்டுகளாக ஒரே சபைதான் இருந்ததா? ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சபைகள் என்ன? அது என்ன சொல்லுவோம், 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் காலகட்ட சபை என்று சொல்லுவோம். அதற்கப்புறம் அரசாங்க மதமாக மாறி போனது, கிரேக்க ரோம சாம்ராஜ்யங்களின் மதமாக மாறி போனது கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்தில். அதற்கு பின்பு 451 அந்த காலகட்டங்களிலே சபை பிரிந்தது. ஓரியண்டல், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் என்று பிரிந்தது. அதுக்கப்புறம் இப்போ 10ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் திருச்சபையானது பிரிந்தது. ரோமன் கத்தோலிக்க சபை, ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை என்று பிரிந்தது. அதற்கு பின்பு ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து என்ன வந்துச்சுன்னா ஆங்கிலிக்கன் திருச்சபை வந்தது. அதற்கு பின்பு அதே ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து மார்ட்டின் லூத்தருடைய ரிஃபர்மேஷன் சர்ச், அதாவது மறுமலர்ச்சி சபை வந்தது. அதே காலகட்டங்களில் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் உல்ரிச் விங்லி என்பவர் மூலமாக அங்கு ஒரு சீர்திருத்த திருச்சபை உருவானது. அதற்கு பின்பு பேப்டிஸ்ட் வந்தது. அதற்கப்புறம் நிறைய பிரிவுகள் வந்தது. இப்படி எக்கச்சக்கமான பிரிவுகள் வந்தது. அதே போல அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து நிறைய பிரிவுகள் உண்டானது. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் மாத்திரம் 3000 டினாமினேஷன் இருக்கு. இன்னைக்கும் 3000 டினாமினேஷன் இருக்கு. இப்படி நிறைய டினாமினேஷன்ஸை நம்ம பார்க்கிறோம், சபை பிரிவுகளை பார்க்கிறோம். இந்த சபை பிரிவுகளை குறித்ததான குறைந்தபட்ச அறிவு நமக்கு தேவை. குற்றம் சாட்டுவதை விட அது என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு குற்றம் சாட்டுவது நல்லது. ஒன்றுமே தெரியாமல் பிளைண்டாக யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு எதிர்ப்பதோ, அது யாரோ சொல்லிட்டாங்கன்னு நம்புவதோ அல்ல. ஆராய்ச்சி செய்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது. அடுத்தது உபதேசங்கள் என்று வரும்பொழுது, உபதேசங்களில் ஒவ்வொரு சபைக்குமான ஒரு உபதேசங்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பார்கள். பெந்தேகோஸ்தே சபைகளை பொறுத்தளவுக்கு அந்நிய பாஷை பேசுவது என்பது ஒரு உபதேசமாக இருக்கும். இதே போல பேப்டிஸ்ட் சபைகளை பொறுத்தளவுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதுதான் மிக மிக முக்கியமான உபதேசமாக இருக்கும். அதே போல ஆங்கிலிக்கன் திருச்சபை அது ரோமன் கத்தோலிக்க சபையை எதிர்ப்பதற்காகவே வந்ததான சபை, அதனால எதிர்ப்பு மனநிலை உடைய சபைகளாக இருக்கும். மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக பேசும். ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கான இறையியலை, டாக்ட்ரின்ஸை அவங்க டிரைவ் பண்ணியிருப்பாங்க, டாக்ட்ரின்ஸை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதே போல் டாக்மாஸ் அப்படின்னா என்னென்னா வெல் டிஃபைன் டாக்ட்ரின்ஸ் கால்டு டாக்மா அப்படின்வாங்க. வெல் டிஃபைன் டாக்ட்ரின்ஸ் அப்படின்னா ஒரு சத்தியத்தை தெளிவாக கற்றுக்கொண்ட பின்பு அதில் இருக்க எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்த பின்பு அதை டாக்மாவாக மாற்றுவாங்க. உதாரணத்துக்கு வேதாகமத்தின் தேவன் திரியகமானவர், அது ஒரு டாக்மா. ஏன்னா வெல் டிஃபைன்ட் டாக்டரின். அதனால தான் பூர்வ சபைகள் எல்லாமே 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ரிலேல வர சர்ச், ஏற்கனவே சொன்ன ரிலே, அந்த ரிலேல வர சர்ச்சஸ் எல்லாமே திருத்துவத்தை நம்புவார்கள். ரிலேல வராத சர்ச்சஸ் எல்லாம் திருத்துவத்தை நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த தொடராக வர்றவங்க, தொடர்ந்து வரக்கூடிய அந்த தொடர்ந்து ஓட்டத்தில் வரக்கூடியவர்கள் தான் திருத்துவத்தை விசுவாசிப்பாங்க, மற்றவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த தொடர்பு இல்லை, அந்த ஏன்ஷியன்ட் கனெக்ஷன் இல்லை. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ டாக்மாஸ் என்ன, டாக்ட்ரின்ஸ்னா என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்தி கிறிஸ்துவின் சபை, எவ்விதமாக கிறிஸ்துவின் சபை இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் நம் மூலமாக கட்டப்பட்டு வருகிறதோ அதே போல் பிசாசானவன் தனக்கென்று ஒரு சபையை கட்டி வருகிறான், அந்தி கிறிஸ்துவின் திருச்சபை. அல்ல ஓய்கேமெனே என்கிறதான ஒன்றை குறித்து நான் உங்களோடு பேச வேண்டும். அதே போல் அப்ரஹாமிக் ரிலீஜன், அதாவது ஆபிரகாம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்திற்கும் தலைவன் என்று சொல்லுகிறதான ஒரு கருத்தியலை கொண்டு வந்து எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு இயக்கங்களை பார்க்கிறோம், அதற்கான சபைகளை பார்க்கிறோம், அதற்கான நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கான கருத்தியல் உருவாக்கங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்தவம் மார்க்கமும் அல்ல. இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்று சொல்வார்கள், அதே போல ரிலிஜன் மதங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்தவம் ஒரு வாழ்வியல், இட் இஸ் a லைஃப் ஸ்டைல்,
உங்கள் வாழ்க்கை எப்படி உங்கள் குடும்பமாக வாழ்கிறீங்களோ, அப்பா அம்மா உறவுகள், தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா அப்படின்னு ஒரு நெறிமுறையோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக, ஒரு இயக்கமாக, ஒரு தேசமாக, ஒரு கிராமமாக வாழ்கிறோமோ, ஒரு வாழ்வியல். அதே போல கிறிஸ்தவம் ஒரு வாழ்வியல். இட் இஸ் a லைஃப் ஸ்டைல். உங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. இது மார்க்கமோ மதமோ அல்ல. சிலர் சொல்லுகிறபடி இது மார்க்கமும் அல்ல, சிலர் சொல்லுகிறபடி இது மதமும் அல்ல. மதங்கள் என்று சொன்னால் பிரச்சனைகள் இருக்கும். வாழ்வியல் என்று சொன்னால் உங்கள் குரு என்ன சொன்னாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் கடைப்பிடிக்க போகிறீங்க. அதுதான் என்னங்க வாழ்வியல். வேதாகமத்தில் வாசிக்கும் போது ரேகாபியரின் குமாரர்கள் தங்கள் தகப்பனாகிய ரேகாப் சொன்ன வார்த்தைக்காக தலைமுறைகளாக அவர்கள் திராட்சை ரசம் குடிப்பதில்லை. தேவாலயத்திற்கு நடுவாக அவர்களை கொண்டு வந்து ஊற்றி கொடுத்த பொழுது கூட அவர்கள் சொன்னார்கள், எங்கள் தகப்பன் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான், எங்கள் தகப்பன் வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம், எனவே நாங்கள் திராட்சை ரசத்தை பருக மாட்டோம். வாழ்வியல், லைஃப் ஸ்டைல். அதே போல கிறிஸ்துவானவருக்கும் உங்களுக்குமான ஒரு லைஃப் ஸ்டைல் மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய தலைவர், அவர் உங்களுடைய குரு, அவர் உங்களுடைய ரபி, அவர் உங்களுடைய டீச்சர், நீங்க அவருடைய சீஷர்கள். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுமோ எல்லாத்தையுமே சீஷராக்கி, அதுதான் இருக்கு தவிர விசுவாசிகளாக்கி, மதத்தை உருவாக்கி அப்படியெல்லாம் இல்லை. மார்க்கத்தை உண்டாக்குங்கள்லாம் சொல்லவில்லை. சீஷராக்கி அப்படின்னா குருக்கும் சிஷியனுக்குமான உறவு ஒரு வாழ்வியல். இது ஒரு வாழ்வியல், குருக்கும் சிஷியனுக்கான வாழ்வியல். அவரை ஆத்மார்த்தமாக குருவாக, தெய்வமாக, நம்முடைய தகப்பனாக நாம் அவரை வைத்திருக்கிறோம். அவரோடு நாம் வாழ்கிறோம். இட்ஸ் a லைஃப் ஸ்டைல். மார்க்கமோ மதமோ அல்ல. அப்போ இந்த வாழ்வியலை குறித்ததான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பிசாசானவன் இதுக்கு எதிராக இது மதங்களாக மாற்றி மார்க்கங்களாக தெரியப்படுத்தி இதற்கான சட்டத்திட்டங்களை உள்ளே கொண்டு வந்து திருச்சபைக்கு எதிராக செயல்படுவதை பார்க்கிறோம். திருச்சபை என்பது ஒரு குடும்பம். இட் இஸ் a லைஃப் ஸ்டைல். மறுபடியும் சொல்கிறேன், திருச்சபை ஒரு குடும்பம், அது ஒரு லைஃப் ஸ்டைல், அது வாழ்வியல். இந்த வாழ்வியல் தத்துவத்தை தெரிந்து கொண்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இனிமையான அனுபவமாக இருக்கும். இல்லை என்றால் மதவாதிகளோடு, மார்க்க பேதங்களோடு நாம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறவராக, இல்லைன்னா போராடி கொண்டிருக்கிறவர்களாக, சண்டையிட்டு கொண்டிருக்கிறவர்களாக வாழ்நாள் முழுவதும் நாம் இருப்போம். போராடுவதோ சண்டையிடுவதோ நமக்குரியதல்ல. குரு என்ன சொன்னாரோ அதன்படி நடந்து வாழ்ந்து காண்பித்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. நமது குரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் அவருடைய சீஷர்கள். நம்முடைய ரபி அவர்தான், நம்முடைய ஆசிரியர் அவர்தான், நம்முடைய இரட்சகர் அவர்தான், நம்மை வாழ வைக்கும் தெய்வம் அவர்தான், எல்லாமே அவர்தான். நமக்கு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், மகா இரட்சகர், மகா தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று அவரை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. எனவே அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்வியல். அப்போது வாழ்வியலை தெரிந்து கொள்வதற்கு இந்த திருச்சபை வரலாறு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இல்லை என்றால் ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொண்டு மதவாதிகளாக அல்லது மார்க்க பேதத்தை உடையவர்களாக நாம் வாழ்ந்து விடுவோம். அப்படி அல்ல, கிறிஸ்துவோடு நாம் வாழ வேண்டும். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் கூட இருக்கவங்களாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்களேன், ஒரு ஆளிலையோ சொல்லுங்களேன். எஸ், ஓகே, ஒரு லைஃப் ஸ்டைலை நாம் ஃபாலோ பண்ண போகிறோம். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சரி, மதம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, வாழ்வியல் என்றால் என்ன என்பதையெல்லாம் வருங்கால வகுப்புகளிலே நான் தெளிவாய் சொல்லிக் கொடுப்பதற்கு திட்டமிடுகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்காக சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு தொடர் ஓட்டத்திற்கான, தொடர்ந்து வருகிறதான தேவ திட்டத்தை குறித்தான ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ திருச்சபை அதனுடைய திட்டம், அதனுடைய செயல்பாடை குறித்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி தந்து முடிக்க போகிறேன். அது என்னன்னா, சிம்பாலிக் இன்சைட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. சிம்பாலிக் இன்சைட் ஸ்டடி, திருச்சபை குறித்ததான திட்டம் மற்றும் செயல்பாடு. கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து நாம் இன்றைக்கான வகுப்பை முடிக்க போகிறோம். இது ஒரு அறிமுக வகுப்பு தான். எனவே கவனமாய் கவனியுங்கள். இது ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கிற சத்தியங்களுக்கு புதுமையாக இது இருக்கும். நீங்கள் எத்தனையோ சத்தியங்களை கேட்டிருப்பீங்க. இது ஒரு லாஜிக்கலாக, அதே போல் சிம்பாலிக்காக நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, திருச்சபையானது தொடர்ந்து வருகிற ஒரு ரிலே அப்படின்னு நான் சொன்னேன். ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை பார்த்தோம். சபைக்கான அந்த தேவ திட்டத்தை பார்த்து நாம் அதிலே பயணிக்க வேண்டும். மனிதன் எப்பொழுதுமே மதத்தை கெடுப்பான். அவனுடைய நோக்கமே என்ன? அவன் சுயநலவாதி. அப்படிப்பட்டவர்களுடைய செய்கைகளை எல்லாம் இனம் கண்டுகொண்டு விட்டு சத்திய பாதையில் நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறை சொல்வதற்கல்ல, சத்தியத்தை கண்டுகொண்டு குறைகளை களைந்து நம்ம பாசிட்டிவாக இந்த உலகத்தில் கர்த்தருக்கு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சைட் கிளாஸ் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஒரு சிம்பாலிக் இன்சைட் நான் சொல்லித்தரப்போகிறேன். திருச்சபை குறித்ததான திட்டம் மற்றும் செயல்பாடு என்கிறதான தலைப்பில் ஒரு சின்ன ஒரு இன்சைட். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது
தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின்படியே பாளையம் இறங்கிருக்கிறதை பார்த்தான், தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இங்க யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா, பிழையாம் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லியிருக்கிறது. பாலாக் என்பவன் இந்த பிழையாம் என்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அழைத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக சொன்னான். அவர்களை சபிப்பதற்காக வந்த இந்த பிழையாம் என்னாகமம் 24 வசனத்தின்படி அங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான், தேவாவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விளம்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இந்த வசனத்தை பலமுறை வாசித்திருப்பீங்க. அப்படியே ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு மலை மேலே போய் இப்போ நிற்கிறான், சபிக்கிறதுக்கு ஒரு மலை மேலே கொண்டு போய் நிற்க வச்சிருக்கான். இந்த மலை மேலே நின்று சபிக்க போன பிழையாமு அப்படியே அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தின் கூட்டத்தை பார்க்கிறான். பார்க்கும் பொழுது உடனே தேவாவி அவன் மேல் வந்தது அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அவன் சொல்றான், அவன் கண்ணு திறந்துருச்சாமா, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படி 2 முறை சொல்றான். கண்ணு திறந்துச்சான். கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் அவனால் அந்த ஜனங்களை சபிக்க முடியவில்லை, அதற்கு மாறாக ஆசீர்வதித்தான். பாலாக்ட சொல்றான், நீ வீடு நிறைய நீ எனக்கு பொக்கிஷ்ட கொடுத்தாலும் நான் அவங்கள சபிக்க மாட்டேன், கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை ஒருவனாலும் சபிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப என்னத்தை பார்த்தான் அப்படின்றத பார்க்க போறோம். மலை மேலே ஏறி நின்று பார்த்தானாமா, பார்த்த உடனேயே அவன் கண்ணெல்லாம் திறந்துருச்சு. திறந்த உடனேயே சபிக்க சென்றவன் ஆசீர்வதித்தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அந்த படத்தை நான் போட்டிருக்கேன். மலை மேலே இருந்து அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 12 கோத்திரத்தாரும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வலதுபுறத்தில், இடதுபுறத்தில், மேல்புறத்தில், கீழ்ப்புறத்தில் திட்டமிட்டபடி அவர்கள் அங்கே இருக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டம். ஒவ்வொரு கோத்திரமும் எங்கே இருக்கணும், பெஞ்சமின் எங்கே இருக்கணும், வெஸ்ட் சைடில் இருக்கணும், மனாசே இருக்கணும், எப்ராயிம் இருக்கணும். அப்படியே கீழ்ப்பக்கம் வந்தீங்கன்னா ஜெபுலோன், இசக்கார், யூதா. அந்த பக்கம் காத்து, சிமியோனு, ரூபன். இந்த பக்கம் தானு, ஆஷேரு, நப்தலி. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல தான் ஜனங்கள் அங்கே என்ன பண்ணும், கூடாரத்தை போட்டுருக்கணும். மேலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுங்க, நீங்களே சொல்லிடுங்க, என்ன தெரியுது? சிலுவை தெரியுது. சிலுவையை பார்த்த பின்பு ஒருவனும் என்ன பண்ண முடியாது, அதை சாபிக்க முடியாது. ஏன்னா எல்லா சாபத்தையும் கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். பாடம் அதுதான். அப்போ அவர் சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்க, அப்படின்னா அவர் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்திருக்க, எவனால் சபிக்க முடியும்? ஆசீர்வதிக்க மாத்திரம்தான் முடியும், சபிக்க முடியாது. அதை உணர்ந்து 2 முறை சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது அப்படின்னு சொல்றான். சபிக்க வந்தவன் இங்கே ஆசீர்வதிக்கிறான். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஆதியிலிருந்து இதுதாங்க திட்டம். சிலுவை மூலமாக ரட்சிப்பு. சிலுவை மரணம் ஒரு மனிதனை வாழ வைக்கும். சிலுவை மரணத்தினாலே நமக்கு மீட்பை உண்டாக்கி மரித்து உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ரபியாக, நம்முடைய குருவாக, நம்முடைய தகப்பனாக, நம்முடைய எஜமானனாக நாம் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். இப்போ நம்ம பார்க்கிறோம், மலை மேல இருந்து பார்த்தா சிலுவை வடிவம் தான் தெரியுது. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது ஆசரிப்பு கூடார டிசைன் உங்களுக்காக இங்கே போட்டிருக்கிறேன். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ள இருக்கிற பொருட்கள் இங்கே உங்களுக்கு கண்களுக்கு தெரிகிறது. உள்ள உடன்படிக்கப்பட்டு இருக்கு, தூப மேஜை இருக்கு, குத்து விளக்கு இருக்கு, சமூக அப்பத்து மேஜை இருக்கு, எல்லாம் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் தொலைவில் பார்த்தோம்னா அந்த கூடாரத்துக்கு வெளியில ஒரு வெங்கல தொட்டி இருக்கும், அதுக்கு வெளியில ஒரு பலிபீடம் இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சா, கூடாரத்தை மாற்றம் பிரித்து எடுத்துட்டோம்னா மேல இருந்து பார்த்தா என்னதான் தெரியுங்க, ஏரியல் வியூவில் மறுபடியும் சிலுவைதாங்க தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சிலுவை வடிவத்தில் தான் பாளையம் இறங்கியிருந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக இருக்கிற அத்தனை பொருட்களும் இந்த சிலுவை வடிவத்தில் தான் அவைகள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஓகே, இப்போ இதுவும் சிலுவை தான்.
சிலுவை என்பது மேன்மை. சிலுவை இல்லாமல் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். சாபங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறார். இதை முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். திருச்சபையானது நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறது. பாவத்தின் விளைவிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறது. சாபத்தின் விளைவிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறது. அதற்கு அடையாளமாக இங்கே பார்க்கும் பொழுது இந்த சிலுவை வடிவத்தை நாம் பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவின் சிலுவையை அடையாளப்படுத்துகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கும் இயேசு கிறிஸ்துக்குமான அந்த ஒற்றுமையை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பலிபீடம் முன்பாக இருக்கிறது. இயேசு பாவ பலியாடு என்பதை நமக்கு அது சொல்லுகிறது. யாத்திரையாகமம் 27:1, லேவியராகமம் 1:15 இந்த பலிபீடத்தை குறித்த செய்தி இருக்கும். யோவான் 1:19 இயேசுவே பாவ பலியாக நமக்கு வந்தார். அவரே நமக்கான பஸ்காவின் ஆட்டுக்குட்டி, மாசற்ற ஆட்டுக்குட்டி. அதே போல வெண்கல தொட்டி பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசரிப்பு கூடார வாசல்ல இருக்கிறது. யாத்திராகமம் 30:18 இயேசுதான் நம்மை சுத்திகரிக்கிறவர், ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எபேசியர் 5:26 தீத்து 3:5 வாசித்து பாருங்கள். இயேசுதான் சுத்திகரிக்கிறவர். அதற்கு அடையாளமாகத்தான் ஜலத்தினால் கொடுக்கிற ஞானஸ்தானமும் ஆவியினால் கொடுக்கிற ஞானஸ்தானத்தையும் கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அடுத்தது சமூக பத்து மேஜை. யாத்திரையாகமம் 25:23, நெகேமியா 10:3 இயேசுதான் ஜீவ அப்பம். யோவான் 6:35, 6:48. அதனால்தான் நம்ம சபைகளில அப்பமும் திராட்சை ரசமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல பொன் குத்து விளக்கு. யாத்திராகமம் 25:31, சகரியா 4:2 இயேசுவே ஜீவ ஒளி. யோவான் 8:12, 9:5 ஆலயத்திற்கு அங்கே பொன் குத்து விளக்கு தேவைப்பட்டது. நமக்கு வாழ்வு தருவதற்கு, நம்மை வெளிச்சமாக்குவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறார். அவராலே இல்லாமல் வேறொருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவராலே இன்றி வேறொருவராலும் நமக்கு வெளிச்சம் இல்லை. அவரே நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அடுத்து தூப பீடம். யாத்திராகமம் 30:1 இயேசு பரிந்து பேசுகிறவர். தூப பீடத்தின் நோக்கம் என்ன? அங்கிருந்து தூபம் தேவனுக்கு நேராக செல்லும். அது என்னது? பரிந்து பேசுகிற ஜெபம். ரோமர் 8:34, எபிரேயர் 9:24, 1 தீமோத்தேயு 2:12. அதே போல உடன்படிக்கை பெட்டி அங்கே உள்ளே இருந்தது. யாத்திராகமம் 25:10 வாசிக்கிறோம். இயேசுதான் தேவனுடைய பிரசன்னம், நம்முடைய உடன்படிக்கை. நாம் அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அவர் தான் நம்முடைய உடன்படிக்கை. அடுத்தது கிருபாசனம். உடன்படிக்கை பெட்டிக்கு மேல ஒரு கிருபாசனம் இருக்கும். 2 கேருபீன்கள் அதுக்கு நடுவிலே இருக்கிறதான இடம். யாத்திராகமம் 25:17 இயேசு நம்மை ஒப்புரவாக்குகிறவர். கொலோசியர் 1:20, யோவான் 14:6 எவ்வளவு தொடர்பு இருக்கு பாருங்க. ஒரு ரிலே, ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தொடர் ஓட்டம், ஒரு தொடரி வந்து கொண்டே இருக்கிறது. மாற்ற முடியாத தேவனுடைய திட்டம். ஒருவனாலும் மாற்ற முடியாது. இத்தனை நூற்றாண்டுகளாயும் இந்த திட்டத்தை ஒருவனாலும் மாற்ற முடியவில்லை. ஒரு பக்கம் பிசாசானவன் எவ்வளவுதான் சதி செய்தாலும், ஒரு கூட்டத்தை வஞ்சித்தாலும், தேவ சித்தம் திட்டம் இன்றைக்கும் பரிபூர்ணமாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அதுல மாற்றமே இல்லை. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் சிலுவையினுடைய வடிவத்தை அடையாளப்படுத்துகிறது. கீழே இருக்கிறதான அந்த பலிபீடம் ரட்சிப்பை நமக்கு உணர்த்துகிறது. அங்கே இருக்கிற தண்ணீர் தொட்டி ஞானஸ்தானத்தை உணர்த்துகிறது. அந்த சமூக பத்து மேஜை அப்பம் பிட்குதல் கம்யூனியனை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த பக்கம் இருக்கிற குத்து விளக்கு வேத தியானத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நடுவே இருக்கிற தூப பீடம் துதி ஸ்தோத்திர ஜெபத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. மேலே இருக்கிற உடன்படிக்கை பரலோக தொடர்பை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இவ்வளவுதாங்க. இது தெரிஞ்சா போதும், சத்தியத்திற்குள்ள நம்ம நின்றுவோம். யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்கு நடத்துகிறவர். அடிப்படைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இனிமையான அனுபவமாக ஒரு வாழ்வியலாக மாறும். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு சிம்பாலிக்கா இதுக்கு முன்னால போக போறோம். நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல இருந்து வரல, இடையிலிருந்து வந்தோம், ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வந்தோம். இப்போ முன்னால போயிடுவோம். நோவாவின் பேழை ஆசரிப்பு கூடாரம். இப்போ நோவாவின் பேழை என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு அளவீடு இருக்கிறது. 3 டெக் ஆர்க் இல்லையா, 3 அடுக்குள்ள ஒரு பேழை. இந்த பேழை 300 முழம், 50 முழம், 30 முழம் என்கிறதான அளவீடில் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முழம் என்பது 18 இன்ச்சு. 18 அப்படின்னு சொல்லும்போது ஹீப்ரூல லைஃப்னு அர்த்தம், ஹாய் வாழ்க்கை என்ற அர்த்தம். 18 ஹேத் என்கிறதான எபிரேய மொழி எழுத்தை அது நினைவுபடுத்தும். ஹாய் அப்படின்னா லைஃப். ஓகே, அது இருக்கட்டும். நாம இப்ப பார்த்துருவோம் 300 முழம், 50 முழம், 30 முழம். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல ஆசரிப்பு கூடாரம், அந்த கூடாரத்தினுடைய திட்டம் மோசேக்கு சீனாய் மலையில தேவனாகிய கர்த்தர் திட்டம் தெளிவுமாக சொல்லிக் கொடுத்த விஷயம் இல்லையா, அவன் எழுதி வச்சுட்டான். இந்த ஆசரிப்பு கூடாரம் பலகைகளால் ஆனது. மறுபடியும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த ஆசரிப்பு கூடாரம்
பலகைகளால் ஆனது. எப்படி பேழை பலகைகளால் ஆனதோ, மரத்தால் ஆனதோ, அதே போல இந்த ஆசரிப்பு கூடாரமும் பலகைகளால் ஆனது. ஜெல்லோட் அப்படின்னு ஹீப்ருல சொல்லுவாங்க. அப்போ இந்த பலகைகளால் ஆன இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு பலகையை உங்களுக்காக இங்கே உங்கள் பார்வைக்காக நான் கொண்டு வருகிறேன். ஒரு பலகை, பல பலகைகளால் இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தின் ஒரு பலகை. அந்த பலகையை படுக்க வச்சிருக்கிறோம். இந்த பலகை பார்த்தீங்கன்னா 1.5 முழம் அகலம், 9 முழம் நீளம். பூமிக்குள்ள புதைத்து வைப்பதற்காக 1 முழம் வெள்ளி பூணினாலோ அது என்ன பண்ணிருக்குன்னா இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப அதை விட்டுட்டோம்னா 10 மொத்தம் 9 முழம் அது இருக்கும். 10 முழத்துல 1 முழம் பூமிக்குள்ள போயிடும். அது வெள்ளி பூண்ல போட்டிருப்பாங்க. போய் வாசித்து பாருங்க. யாத்திராகம் 26:15 இருந்து 16 வரைக்கும் அதுக்கான விஷயம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இங்க 9 முழம் நீளம் இருக்கும். அதே போல அதோட திக்னஸ் 0.9 ஹேண்ட் பிரெத் முழம். சரிங்களா? அப்போ 0.9 முழம். மறுபடியும் அகலம் 1.5, நீளம் 9, அதோடைய திக்னஸ் 0.9. மனதில் வைத்துக்கொண்டு அப்படி என்ன பண்ணுவோம்னா இப்போ ரேஷியோ பார்க்க போறோம். முன்னால நோவா பேழையை பார்த்தோம். அதோடைய அகலம் 50, பார்க்கக்கூடிய நீளம் 300, உயரம் 30. அதே போல ஆசரிப்பு கூடாரத்துடைய ஒரு பலகை அதோடைய அகலம் 1.5, அதோடைய பார்க்கக்கூடிய நீளம் 9. 10ல 9 பூமிக்கு அடியில் போயிடும். 9 மாத்திரம் தான் பார்க்க முடியும். பார்க்கக்கூடிய நீளம் 9. அடுத்தது அதோட உயரம் 0.9. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே போட்டிருக்கேன், விகிதாச்சாரத்தை போட்டிருக்கேன். அப்போ நோவாவின் பேழையினுடைய அகலமும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலகையினுடைய அகலமும் 50/1.5 is equal to 33.333 அப்படின்னு வரும். அதே போல பேழையினுடைய நீளம் ஆசரிப்பு கூடார பலகையினுடைய நீளம் ரெண்டையும் பார்க்கும்போது 300/9 is equal to 33.333. அதே போல அந்த பேழையினுடைய அகலம், அதே போல ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா 30/0.9 is equal to 33.333. 33.33 என்ன வருது? இயேசு கிறிஸ்துவினுடைய வயது இந்த உலகத்திலே அவர் இருந்த காலங்கள் 33.5 ஆண்டுகள் அப்படின்னு வேதாகமத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். நிறைய ஆராய்ச்சியாளர்கள், வேத வல்லுநர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. 33.333. எப்படி இது வர முடியும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன இது ஒரு ரிலே. ஆதியிலிருந்து தேவனுடைய திட்டம், திருச்சபை என்பது ஆதியிலிருந்து தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எப்படிங்க வரும்? யோசித்து பாருங்க. தேவ திட்டமாக இருந்தால் மாத்திரமே இப்படி வரும். ஆதியிலிருந்து இது வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இதே போல ஒரு சிம்பாலிக் ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அது என்னன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ராத்தல் நலத தைலத்தை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களில் பூசினாள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரு ராத்தல். அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 19:39 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ஜீவனை விட்ட பின்பு அவரை அடக்கம் பண்ண அவரை சிலுவிலிருந்து இறக்கின பொழுது நிக்கோதேமு என்பவன் 100 ராத்தல் வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கலந்து கொண்டு வந்தான் அப்படின்னு வாசிக்கலாம். அப்போ இங்க இந்த ராத்தல் என்கிறதான ஒரு அளவை மிக மிக முக்கியமானது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் தான். ரெண்டுமே வாசனை பொருட்கள். இந்த வாசனை பொருட்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்படியே நம்ம கிரீக்ல, அரமைக்ல, லத்தீன்ல பார்க்க போறோம். 4 மொழியில போட்டிருக்கேன். மேல தமிழ்ல போட்டிருக்கேன், அடுத்தது கிரீக்ல போட்டிருக்கேன், அடுத்தது அரமைக்ல போட்டிருக்கேன், அடுத்தது லத்தீன்ல போட்டிருக்கேன். லிட்ராஸ் எகாட்டோன் அப்படின்ற வார்த்தை கிரீக்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. லிட்ராஸ் எகாட்டோன் அப்படின்ற வார்த்தை கிரேக்க மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அரமாய்க்கு மொழியில மா லிட்ரின். அரமாய்க்கு மொழினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது பேசின மொழி, மனிதனாய் நமக்காக வந்த பொழுது பேசின மொழி. மா லிட்ரின் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல லத்தீன் மொழியில லிப்ராஸ் சென்டம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 வார்த்தைகள், லிட்ராஸ் எகாட்டோன், மா லிட்ரின், லிப்ராஸ் சென்டம் அப்படின்ற 3 மொழிகளிலே அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஏன் இதை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு லிட்ரா என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒரு ராத்தல் என்பது என்னன்னு பார்த்தா 0.33 kg கிலோ. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்யும் பொழுது அவர் சரீரத்தில் வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கலந்து 100 ராத்தல் பூசினாங்க. 100 லிட்ரா செகாட்டோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 33.3 kg. இன்னைக்கும் ரெலவெண்டா இருக்கு, இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது, இன்றைய காலகட்டத்திலும் பேசிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்களாம் கரங்களை உயர்த்தி. இன்னைக்கும் பேசுது, அன்னைக்கும் பேசுச்சு, இன்னைக்கும் பேசுது. 33.3 kgங்க. நாம வேதாகமத்தில் சிம்பிளா வாசிட்டு போயிடுறோம்ல, 100 ராத்தல் ஒரு ராத்தல் வாசிட்டு போயிடுறோம். சில பைபிள்ல பேக் சைட்ல அந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இப்படிலாம் அளந்து பார்க்கறதுக்கு கவனிக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இனிமேல பைபிள் பின்னால அளவீடுகள்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமா படிச்சு அப்ளை பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே அறிவாளிகள். மறுபடியும் சொல்றேன், யெஷுவா பைபிள் ஸ்தாபனத்தில் படிக்கணும்னா கண்டிப்பா அவங்க அறிவாளியா தான் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இதுவரைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதையும் நீங்கள் நிரூபிக்க போகிறீர்கள். அதற்காக இப்பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 33.3 பாருங்க எப்படின்னு.
மாற்ற முடியாத ஒன்று. இப்ப பார்த்தோம், பேழை, ஆசரிப்பு கூடார பலகை, அதே போல 100 ராத்தல் எல்லாமே 33.3 வருது. இங்க ஒரு வசனத்தை உங்களுக்காக போட்டிருக்கேன். 33.3 ஒரு வசனத்தை உங்களுக்காக போட்டிருக்கேன். அதுல என்ன இருக்குன்னா, உங்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்கிறதான வார்த்தை இருக்கிற ஒரு வசனம். எரட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. 33:3 கரெக்டா. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் நம்மை இங்கே வாழ வைக்கிறவர், நித்திய ஜீவனையும் தருகிறவர். 2 விஷயத்தை நம்ம கர்த்தர் நமக்கு செய்ய போறார். ஏன்னா நாம் அவருடைய சாயல், அவருடைய ரூபம், நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள். நம்மை இங்கேயும் வாழ வைக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்கு போக வைக்க வேண்டும். அப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை பழைய ஏற்பாட்டில் கொண்டு சென்றார். அந்த வசனம் தான் என்னன்னா, யாத்திரையாகமம் 33:3. இந்த காலகட்டத்தில் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். KJV பைபிளில், கிங் ஜேம்ஸ் பைபிளில் எக்ஸோடஸ் 33:3 ஆன் டு அ லேண்ட் ஃப்ளோவிங் வித் மில்க் அண்ட் ஹனி அப்படின்னு இருக்கு. அதே YLT யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், அதுலேயும் இந்த லேர்ன்ட் ஃப்ளோவிங் வித் மில்க் அண்ட் ஹனி அப்படின்னு இருக்கு. ஆனால் தமிழ்மொழி வேதாகமத்தில் மாத்திரம் அது இருக்காது. மொழிபெயர்ப்பாளர்கள் விட்டுருப்பாங்க. யாத்திராகம் 33:3 ஆனாலும் வழியிலே உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் அப்படின்னு இருக்கும். ஏன்னா தமிழ்மொழி மொழியாக்கம் செய்யும் பொழுது வசனங்கள்ல நிறைய இடத்துல வித்தியாசங்கள் இருக்கும், முன்னால பின்னால போயிருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஆங்கில மொழி வேதாகம் வாசிக்கிறவங்களும் தமிழ் மொழி வேதாகமத்தை வாசிக்கிறவங்க 2 சேர்த்து வாசிக்கிறவங்களுக்கு இது தெரியும். வசனங்கள் மாறி இருக்கும், வசனங்கள் விடப்பட்டிருக்கும். அது மொழிபெயர்ப்பு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு இப்ப நம்ம வர வேண்டாம். ஆனா இங்க பார்க்கும் பொழுது தமிழ் வேதாகமத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்ற அந்த வாக்கியம் அந்த வசனத்தில் இல்லை. ஆனால் ஆங்கில மொழி வேதாகமங்களிலே, அதே போல எபிரேய மொழி வேதாகமத்தில் அது இருக்கிறது. மூலமொழியான எபிரேய மொழியில இருக்கிறது. 33.3 மிகப்பெரிய ஒரு இன்சைட், ஒரு சத்தியம் உள்ள இருக்கிறது. மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழில் விட்டுட்டாங்க. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த 33.3 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாக தங்கள் தேசத்திற்கு வந்து இஸ்ரவேல் தேசமாக அறிவித்த ஒரு நாள் என்ன அப்படின்னா, 29 நவம்பர் 1947 ஜூவிஷ் ஸ்டேட் இஸ்ரவேல் தேசமாக அறிவிக்கப்பட்ட நாள் என்னன்னா 29 நவம்பர் 1947. 48வது வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி அப்புறம் அவங்க சுதந்திரம் அடைஞ்சாங்க. அது வேற. இது இஸ்ரவேல் தேசம் என்று அறிவிக்கப்பட்ட நாள் 29 நவம்பர் 1947. இது என்னங்க பெருசா அப்படின்னு கேட்டா, கரெக்டா 333வது நாள். 333வது நாள் இஸ்ரவேல் தேசம் மறுபடியுமாக இஸ்ரவேல் கைகளிலே வந்து சேர்ந்தது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இது நான் சும்மா சொல்ல, உங்களுக்காக என்ன பண்றேன், ஒரு போஸ்ட் அன்னைக்கு வந்த பாலஸ்தீன் போஸ்ட் என்கிறதான அந்த பக்கத்துல இருந்து உங்களுக்காக நான் போட்டிருக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா இருக்கும். அதை எப்படி முடிவு பண்ணாங்கன்னா 333வது நாள் தான் முடிவு பண்ணாங்க கரெக்டா. அதுலயும் பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் அப்ரூவ்ட் பை மோர் தென் 2/3 33 to 13. அங்கேயும் இருக்கா பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 2/3 சரிங்களா. அங்க 33 to 13 இந்த நாள்ல தான் இஸ்ரவேல் தேசம் மறுபடியுமாக ஜூவிஷ் ஸ்டேட்டாக, யூதர்களின் தேசமாக அறிவிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் வேதாகமா உள்ள பொக்கிஷத்தை வைத்திருக்கும் பொழுது வேறு காரியங்களை நாம் பேசிக்கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பாருங்க. அவரை அறிவதே நித்திய ஜீவன். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அதனால் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வியல் ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும். அந்த அனுபவத்தை இன்றையிலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆரம்பித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். வருங்காலங்களில் கர்த்தருக்கென்று ஜொலிக்கிற மிகப்பெரிய நட்சத்திரங்களா இந்த உலகத்தில் இருந்து பலரை நீதிக்குட்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது மிகப்பெரிய கூட்டத்தோடு நீங்கள் வருவீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அடுத்தது 33.3 அப்படின்னும் பொழுது 3 இருக்கா. 3 × 3 × 3 27 அப்படின்னு என்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னங்க 27னா டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், அவ்வளவுதான். 33.3 எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாதுங்க, எல்லாமே இன்சிடென்ட். எல்லாம் தற்செயலே கிடையாதுங்க, எல்லாம் தேவ செயலுங்க. எல்லாம் தேவ செயல் அப்படின்றவங்கள கரங்களை உயர்த்தி உங்கள் ஆண்டவருக்கு, உங்கள் ரட்சகருக்கு ஒரு மகிமையை செலுத்திடுங்க. ஏன்னா எதுவுமே தேவ திட்டத்தில் தற்செயல் அல்ல, எல்லாமே தேவ செயல், எல்லாமே தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்திற்குள்ளாக தான் நாம இருக்கிறோம். God has a plan, we are in it. தேவனுடைய திட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதை தவறா பலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் அவருக்காக வாழ்வதற்கும் அவரோடு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்குமே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிறதான அந்த காரியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. ஓகே, ஸோ இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து கவனித்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you so much.